ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் பாக்கும் டைம். இவங்க அனுப்புனவங்க வந்து அவங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. பட் அதனால இந்த வீடியோல நாங்க பேரை மென்ஷன் பண்ணவே இல்லைங்க. ஐ மீன் நான் கேரக்டர்ஸ் பேரையும் மென்ஷன் பண்ணல இந்த வீடியோல. இந்த சம்பவம் வந்து ஒரு அப்பாவுக்கு நடந்த சம்பவம் தாங்க. இந்த சம்பவத்துல அவங்க அப்பாவுக்கு வந்து 4 பிள்ளைங்க. அவங்க மனைவி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மாரடைப்புனால இறந்துட்டாங்க. இந்த அப்பா வந்து கிட்டத்தட்ட 4 பிள்ளைய படிக்க வச்சிருக்காங்க. எல்லாரையும் ரொம்ப அதிகமா தான் படிக்க வச்சிருக்காங்க. தவிர யாருமே கம்மியா படிக்க வைக்கல. எல்லாரையும் ஒவ்வொரு இது அதிகமா தான் படிக்க வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட மாஸ்டர் டிகிரி வரைக்குமே இந்த பசங்களாம் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் 4 ஆண் பிள்ளைங்க. அந்த 4 பேருமே வெவ்வேறு குணமா இருந்திருக்காங்க. அவங்க வீட்லயும் சரி, அவங்க இந்த வயசானவரை பாத்துக்கிறதே இல்லைங்க. ஒரு வாரம் நீ அங்க இருந்துக்கோ, ஒரு வாரம் நீ இங்க இருந்துக்கோ, அந்த மாதிரிதாங்க அந்த பிள்ளைங்க வந்து பேசியிருக்காங்க. இந்த அப்பாவை பாத்தீங்கன்னா அவங்க மனைவி நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பசங்களும் சரியில்லை, நம்மள பாத்துக்க மாட்டேங்காங்க, இப்படி இருக்க நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அப்படியே போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை. இந்த தாத்தாக்குன்னு பாத்தீங்கன்னா நிரந்தர வருமானம் எல்லாம் கிடையாதுங்க. இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தாரு. தோட்ட வேலைங்க இருந்தாலும் கொஞ்சம் பாப்பாருங்க. அப்படிதாங்க அவர் போயிருக்கு. அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த 4 பையனையும் நல்ல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. ஒவ்வொரு பையனையும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிகிரி மேலதாங்க படிக்க வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் அதிகமா அந்த அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி படிக்க வச்சிருக்காங்க இந்த பசங்களை. 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் டிப்ளமோ ஒரு டிகிரி முடிச்சாலே பெருசு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லாம் ஒரு டிகிரி முடிச்சா காணாது. பிஹெச்டி முடிச்சாலும் இந்த காலத்துல பட்டாது. அந்த மாதிரிதாங்க இருக்கு இந்த காலத்துல. அப்படி இருக்கும்போது அந்த அப்பா வந்து ஒவ்வொருத்தையும் அதிகமா தான் படிக்க வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த அப்பாவை யாருமே பாத்துக்கிறது இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே மூத்த பையன் சொல்லிடுவான், இந்த வாரம் 2வது பையன் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு. போயும் அவன் வீட்டுல சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. அதே மாதிரி 2வது பையன் வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து சொல்றது அடுத்த வாரம் அவன் வீட்டுக்கு போயிருங்க, 3வது பையன் வீட்டுக்கு. 3வது பையன் சொல்றப்ப அடுத்த வாரம் 4வது பையன் வீட்டுக்கு போயிருங்க. எப்பன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆகும்னு சொல்லி இப்பதான் ஞாயிற்றுக்கிழமை ஆகும் இவர் அனுப்பலாம்னு சொல்லி நின்றுட்டு இருந்திருக்காங்க அவங்க பசங்க எல்லாருமே. அவங்க கல்யாணம் பண்ண மனைவி சைட்ல இருந்து ரொம்பவே ப்ரெஷருங்க. உங்க அப்பா என்ன இங்கேயே இருக்காரு, போக மாட்டாரா வீட்டுக்கு, 2வது வாரம் அவன் வீட்டுல போய் விட சொல்லுங்க, அவன் நம்ம வீட்டுல மட்டும் தான் இருப்பாரா அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சைட்ல இருந்து ரொம்ப ப்ரெஷர். அதனாலேயே மூத்தவர் சரி, 2வது சரி, 4 மருமகள், மனைவினே சொல்றேங்க, அது நான் மருமகள் தாங்க நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். 4 மருமகளுக்கும் இதே பிரச்சனை தாங்க. அந்த தாத்தா சரி அந்த அப்பா இருக்கிறது யாருமே அந்த வீட்டுல விரும்பலாங்க. ஆனா அந்த அப்பா வந்து அப்படி நினைக்கலங்க. தான் பேர பிள்ளை, தான் மருமகன் சொல்லி இருக்கிற காலத்துல அவங்க முடிஞ்ச அளவுக்கு இப்ப ரேஷன் கடைக்கு போறதும் சரி, வீட்டுக்கு காய்கறி வாங்கணும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆனா கறி எடுக்கிறதும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க அப்பா வந்து உதவி பண்ணியிருக்காருங்க. ஆனா இது அந்த வீட்டுல இருக்க அந்த பசங்களுக்கும் புரியல, அந்த மருமகனுக்கும் புரியல. பேர குழந்தைங்க, சின்ன பிள்ளைங்க தான், அவங்கள எதுவும் சொல்ல முடியாது. தாத்தான்னு தெரியும், ஏன் தாத்தா போன வாரம் எங்களை பார்க்க வரல, இந்த வாரம் ஏன் வந்திருக்கீங்க அப்படி அந்த மாதிரி விளையாட்டு போக்காதான் கேட்கும் தவிர அதுங்களுக்கு தெரியாது எப்படி வெஞ்சன்ஸ் வச்சு பேசுறதெல்லாம். உங்க அப்பா இந்த வாரம் வார வாரம் போறாரு, எங்க என் வீட்லயும் சண்டை வருது, உன் வீட்லயும் சண்டை வருது, இவங்களுக்கு ஏதாவது வழி பண்ணணும். இப்படி என் வீட்லயும் சண்டை வருது, இதனால ஒவ்வொரு நைட்டு சண்டை தான் வருது, ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எங்க வீட்டுல, ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆனாலே எங்க வீட்டுல பிரச்சனை தான் வருது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி 4 பேரும் வந்து மொத்தமா இவங்க வந்து எப்பவுமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க. எப்பமாவது ஏதாவது ஃபங்க்ஷனு அந்த மாதிரி டைம் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு நாள் வந்து 4 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டுல வந்து பேசி அப்பாவை எங்கேயாவது விட்டுறணும், ஒண்ணு ஆசிரமத்தை விடணும், அம்மா இறந்ததுக்கு அப்புறம் விட்டுருக்கணும், ஆனா ஒன்னும் விடாம வச்சிருக்கோம், சரி அவர் இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டே பெருசு, ஆசிரமத்துல விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காருங்க. கடைசி பையன் வந்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்பாப்பா நம்ம தான் பாத்துக்கணும். மிச்சம் 3 பேர் வந்து ஆப்போசிட்டா பேசுறாங்க. என்ன உனக்கு என்ன, இப்ப நீ வச்சு பாத்துக்கிறியா, நீ வார வாரம் சோறு போடுற அவருக்கு, அப்படி அப்படி பேசுறாங்க. உனக்கு என்னப்பா நீ சொல்லுவ, நாங்க தானே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 4வது பையன் வந்து ஒரு டீச்சருங்க, டீச்சரா தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால அப்படி சொல்றாரோ என்னமோ தெரியல. லாஸ்டா எல்லாருமே முடிவு வச்சு அந்த அப்பாவை வந்து ஆசிரமத்தையும் சேர்க்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி சொல்லிடுறாங்க, நீங்க வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப் வரலாம் பார்க்க, சாப்பாடு எதாவது வாங்கி கொடுத்துக்கலாம் வர்றப்போ, மொத்தமா ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ்ன்னு சொல்லி அவங்க சேர்த்து விட்டுறாங்க. அவங்க வந்து ஆசிரமத்துல பாத்துக்கிறாங்க. ஆசிரமத்துக்கும் இவங்க போறாங்க. எப்பெல்லாம் போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சண்டே ஆனா போனா ஒரு வாரமும் அப்பமும் அப்படிதான், ஒரு வாரமும் ஒருத்தவங்க போயிட்டு வராங்க. சேர்ந்து போய் அந்த ஆசிரமத்துல பெரியவங்க விட்டு தப்பு, அது பாயிண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க, அதான் முக்கியமான பாயிண்ட். பெத்தவங்களை வந்து ஆசிரமத்துல விடுறது ரொம்ப தப்பு. இந்த வீடியோ பாக்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டீங்க. நாட்கள் போக போக அந்த பேர பிள்ளைங்க ரொம்ப தேட ஆரம்பிச்சிருக்காங்க. தாத்தா எங்க, தாத்தா எங்க, தாத்தா எப்பெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரதே இல்லையே, தாத்தா எங்க, தாத்தா எங்க அப்படின்னு. இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆயிருக்குங்க. என்னையா போனவர் போட்டியா, நீ வேற, இந்த பசங்க வேற நம்ம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்றது இந்த பிள்ளைங்கிட்ட வேற தெரியாம. சின்ன பிள்ளைங்க சொன்னா புரியாது, நம்ம ஒண்ணு சொல்லி அதுவும் நினைச்சு அப்படி ஆயிடும். 4வது பையன் மனசுல கொஞ்சமா ஈரம் இருக்குங்க. ஏன்னா அவரு வந்து ஒரு டீச்சர் கூட ப்ரொஃபஷனலா.
அவர் மனசுல கொஞ்சமா இது இருக்குண்ணே, சரி நம்ம அப்பா நம்ம பார்க்காம விட்டோமே, இவங்கிட்ட போய் விட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு மனசு மாறுறாருங்க. மாறி ஃபேமிலியோட போய் அந்த ஆசிரமத்துல இருந்து எடுத்து அவங்க வந்து வீட்டுக்கும் கூட்டு வந்துட்டாருங்க. இப்ப அந்த பெரியவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன 4 பசங்க இருக்கோம். நமக்கு 4 பசங்க இருக்காங்க. 4 பேர் படிக்க வச்சிருக்கோம். 4 பசங்க நல்லா படிக்க வச்சிருக்கோம். யாரையும் குறைச்சலா படிச்சு வைக்கல. நல்ல நிலைமையில இருக்காங்க. நம்மள பாத்துக்க முடியலையே அவங்களுக்கு. கடைசி காலத்துல நம்ம கஷ்டம் குடுக்குறோமே அவங்களுக்கு சொல்லி, பெரியவர் ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்பட்டு தாங்க இருந்திருக்காரு. நினைச்சு புலம்ப ஆரம்பிச்சுட்டாருங்க. அவங்க வீட்டு பக்கத்துலலாம் இருப்பாங்களா, அவங்ககிட்ட பேசும்போதும் சரி, நான் படாத பட்டுட்டு இருக்கேன். இப்படி படாத படுத்துட்டு இருக்காங்க என்னைய. இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சொல்லி, ரொம்பவே கஷ்டம் அழுதுருக்காருங்க, புலம்பிருக்காருங்க. இந்த பெரியவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஏங்காத நாளே இல்லைங்க. அந்த நம்ம பேர குழந்தைய பார்க்கணும். என்னய்யா இது நம்ம பேர பசங்கள பார்க்காம எப்படி இவ்வளவு நாள் இருக்கோம். அவங்க சாப்பிட்டாங்களான்னு தெரியலையே, அவங்க தூங்குனாங்களான்னு தெரியலையே, அப்படி பேசிட்டு இருந்தாருக்காங்க. அவங்க பசங்கள பத்தி அதிகமா திங்க் பண்ணி, கடைசியா அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு, அடுத்து ஒரு 2, 3 வருஷத்துலயே அந்த பெரியவரும் இறந்து போறாருங்க. இந்த வீடியோல வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பெத்தவங்கள வந்து என்னைக்குமே தவிக்க விட்டுறாதீங்க. அ அப்பா, அம்மா ஆசிரமத்துல சேர்க்கிறது, இந்த மாரி தப்ப என்னைக்குமே உங்க வாழ்வுல பண்ணாதீங்க. அந்த பாவம் 7, 8 ஜென்மம் ஆனாலும் நம்மள விட்டு போகாது. படிக்கும்போது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. என்னய்யா இப்படிலாம் இருக்காங்க? இது மாரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாரி. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. இதே மாரி நெறைய வீடியோஸ் இன்னும் போடலாம்னு இருக்கோம் ஃபியூச்சர்ல. அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க.